லவ்லி ஆர்ட் ஒர்க். இன்றைக்கி ஏணிப்படி முடிச்சு, அதாவது சிவன் கண் முடிச்சு கூடையில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டு ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இப்போ அடிப்பகுதி அடிப்பகுதி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இதில் நீங்கள் ஒரு 4.5 அடியில் மொத்தம் 12 வயர் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் கீழே போட்டுக்கிடலாம். போட்டுக்கிட்டு அடி போடுறது உங்களுக்கு இதில் ஆஷ் கலர் மட்டும் நடுவில் ஒரு டிசைனுக்காக சேர்த்துருக்கு. அது ஒரு 4 வயரு, இந்த பக்கமும் மொத்தம் 12. இது ஒரு 4 16 வயரு கணக்கு வரும். இப்போ இந்த வரிசையில் நீங்கள் முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு எப்பயும் போல் ஆரம்பிக்கும்போது நீங்கள் சைடில் 2 வயர் சொருவிக்கிடணும். சொருவிக்கிட்டு நீங்கள் நார்மலாக போட ஆரம்பிக்கணும். அப்போ அடுத்து இந்த கூடையில் நம்ம போட இந்த மாதிரி இதுதான் ஏணிப்படி முடிச்சுங்கிறது. இந்த பாருங்கள், மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வெள்ளையாக ஒரு கோடு தெரியுதா, அந்த கோடு தான் ஏணிப்படி முடிச்சு. ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கோடு காட்டிக்கிட்டே வரும். அது கீழேருந்து நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து கூட முடிகிறது வரையும் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். இதை நம்ம போட்டு கொண்டு முடிக்கணும். இது எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் இதில் சிவன்கண் குடையில் நம்ம போட ஆரம்பிக்கும்போது 3ஆவது வயர்லேருந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். அப்போ எந்த வயரில் நம்ம போட ஆரம்பித்தாலும் அந்த ஆரம்பிக்கிற வயர் நம்ம சாதா முடிச்சு தான் போடணும். சாதா முடிச்சு போட்டு நம்ம ஆரம்பித்து நம்ம ஒரு ரவுண்டு முடித்து கொண்டு வர்றோம் இல்லையா. சிவன்கண்ணுக்கு ஒரு சாதா ஒரு சிவன்கண் இப்படி நம்ம கொண்டு வந்த பிறகு இப்போ இங்கே ஆரம்பித்த இடம் இருக்குது, முடித்த இடமும் இருக்குது. ரன்னிங் வயரு இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் வயரை என்ன செய்யணும்னா மேலே உடி மடித்து பின்புறம் கொண்டு போயிடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் கடைசியாக முடித்தது சிவன் கண்ணில் முடிச்சிருப்போம். முடித்து அந்த வயரை இப்படி மடக்கி பின்னாடி கொண்டு போய் வளைச்சி இந்த மாதிரி பிடிக்கணும். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அடுத்து இதுக்கு முந்தி ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அது சாதாவாக தான் இருக்கும். அதை லேசாக பின்னாடி தள்ளி விடணும். அந்த மேலே இருக்கிற வயரை தள்ளி பிறகு திருப்பி அமுக்கி விட்டோம்னா அந்த மேலே இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துல ஒரு வயர் கிடைக்கும். இந்த வயர் தூக்கிக்கிட்டு வரும். அதுக்குள்ளே நம்ம இந்த வயரை சொருவணும். ஏற்கனவே மடித்து வச்சுருக்கோம். இதை உள்ள உடி எஸ் வடிவத்தில் கொண்டு வந்துட்டு இதை உள்ள உடி சொருகிட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு வயர் நீட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம அந்த போட்ட வயரு, அந்த வயரை நம்ம மேலே உள்ள உடி சொருகி அந்த உள்ளே விட்டதுக்குள்ளேயே உள்ள சொருகி அந்த பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து விடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கடுத்து அந்த சைடு வயரையும், அது ஆரம்பித்தவர் ரன்னிங் வயரு, அந்த வயரையும் பிடிச்சி இழுக்கணும். இழுத்திங்கன்னா இப்போ ஒரு சிவன் கண் கிடச்சிரும். இப்போ 2ம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே ஆரம்பித்தோன்னு தெரியாது, எங்கே முடித்தோன்னு தெரியாது. இந்த மாதிரி முடிஞ்சிடும். இதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போ அந்த ரன்னிங் வயர் பின்னாடி இருக்கு இல்லையா, அதை அப்படி பின்னாடி கொண்டு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஏணிப்படி நல்லா கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம இருந்தது இப்போ கடைசியாக மேலே கொண்டு வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இதே மாதிரி தான் போடணும். அதாவது ஆரம்பிக்கும்போது 4ஆவது வயரில் நீங்கள் ஆரம்பித்து 3ஆவது வயரில் ஆரம்பித்து நீங்கள் சாதா போடணும், அடுத்து சிவன் கண் போடணும். இப்படியே நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா முடிக்கும்போது இதே மாதிரி வரும். நீங்கள் ஒரு லைன் ஒவ்வொரு லைன் போடும்போதும் நீங்கள் இதே மாதிரி தான் முடிக்கணும். அதாவது ஆரம்பிக்கிற வயர் தூக்கலாக வரும், அது சாதா வரும். அடுத்து நீங்கள் முடிக்கும்போது சிவன் கண் போடுற மாதிரி இருக்கும். இப்படியே போட்டு முடித்து கடைசி சிவன் கண்ணில் முடியும். அடுத்து நீங்கள் சாதாவில் ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பார்த்திங்களா, இப்போ நம்ம பழையபடி ஒரு சாதா போடுறோம், அடுத்து ஒரு சிவன் கண் போடுறோம். இப்போ ஜாயின் பண்ணது ஆரம்பித்தோடனே சாதா தான் ஆரம்பிக்கணும் எப்பயுமே ஆரம்பிக்கும்போது. இப்போ இது அதுக்கு அடுத்த வயரில் சாதா ஆரம்பிச்சிருக்கோம்.
அதாவது முடித்த எண்டு இருந்தது இல்லையா, அதில் பின்னாடி கூடி கொண்டு வந்து அது பின்னாடி கொஞ்சம் அமுக்கி தெரியும். இதுக்கு அடுத்து சிவன் கண் போடணும் திருப்பி. இப்போ இந்த இது ரன்னிங் வயரு. இப்போ இதில் சிவன் கண் முடித்து போடணும். அது உங்களுக்கு நார்மலாக நல்லா தெரியும். அதை வந்து நீங்கள் எப்பயும் போல் போட்டுக்கிடணும். நார்மலாக எல்லாம் போடுறது தான். ஆரம்பிக்கும்போது சாதா போடணும், முடிக்கும்போது சிவன் கண் வரும். சிவன் கண்ணையும் சாதாவையும் ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். இது மாதிரி ஒவ்வொரு வரிசைக்கும் நம்ம போட்டு இதில் உயரத்துக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அது ஒயர் இருக்கிற வரையும் நீங்கள் நார்மலாக எல்லாத்துலேயுமே உயரத்துக்கு ஒரு 12-15க்குள்ளே போடலாம். சின்ன கூடைங்கிறனால இது கூட அழகாக இருக்கும். அகலம் வந்து இப்போ நான் இதில் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அகலத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் இதில் 10 போட்டிருக்கேன். நீங்கள் 8 போட்டிங்கன்னா சாதாரணமாக சின்னதாகவே கொஞ்சம் அகலம் கம்மியாக வரும். இந்த கூடைக்கு அந்த அகலம் வேணும்னு நினச்சா நம்ம கூட ஒரு 2 வருஷம் போட்டுக்கலாம். அடுத்து வரிசையாக இதே தான் போட்டுக்கிட்டே வரணும். போட்டு முடித்த பிறகு மேலே வந்து எப்பயும் சொருகிற மாதிரி தான் 3வது வயரில் நீங்கள் சொருகணும். ஆனால் நார்மலாக சொருகிற மாதிரி வராது. இது வந்து கொஞ்சம் கிராஸாக ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் இருக்கும். நீங்கள் கிராஸாக உள்ளே விட்டு அப்படி கொண்டு போயிடணும். எல்லா வயரையும் அதே மாதிரி சொருகி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கைப்பிடி போடணும். கைப்பிடி இதில் போடுறது தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் வந்து டபுள் கைப்பிடியாக போட்டிருக்கேன். இது வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது தனியாக சொல்லித்தரேன் நான். அப்புறம் நடுவில் சும்மா ஒரு பூ மாதிரி அழகுக்கு வச்சுருக்கு பாருங்கள். கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சிவன் கண் போடும்போது கூடை ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். கைப்பிடி இந்த அளவு சின்னதாக இருந்தால் போதும். இன்றைக்கி நீங்கள் தெளிவான விளக்கத்தோட ஏணிப்படி முடித்து எப்படி போட்டு ஆரம்பிக்கணும், அது போடும்போது எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இதில் நல்லா சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள். கூட நல்லா க்யூட்டாக வந்திருக்கு. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.